சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் ஏதோ ஒரு வகையில் மக்கள் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. தங்களின் தேவைகளை, கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள், உண்ணாவிரதங்களை மக்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் இதனால் என்ன பலன் கிடைக்கிறது? கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறதா அல்லது அரசினால் நிராகரிக்கப்படுகிறதா? குடங்குளத்தில் மக்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மணிப்பூரில் ஜெரோம் ஷோமிலா எனும் சமூக ஆர்வலர் தொடர்ந்து 10 ஆண்டுகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகிறார். இருந்தாலும் அதனால் என்ன பயன்? மக்கள் போராட்டங்கள் அரசினால் ஒடுக்கப்பட்டு விடுகிறதா? இதை பற்றி வாதிக்க நம்ம அரங்கிற்கு 3 முக்கிய பிரமுகர்களோடு நம்ம பேசவிருக்கிறோம். முதலாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோட நம்ம தொடர்ந்து பேசுவோம். மற்றும் 2 விருந்தினர்கள் நம்மளுடைய அரங்கத்திற்கு வரவேற்கிறார்கள். தொடர்ந்து அவர்களோடு விவாதிப்போம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0446678877 மற்றும் 66788899. தொடர்ந்து வாதிப்போம். சார் வணக்கம். நம்மளுடைய தமிழக போராட்ட வரலாறு அப்படின்னு நம்ம தனியாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இல்லைங்களா? இந்திய எதிர்ப்பிற்கான போராட்டம் தொடங்கி சமீபத்தில் கூடங்குளம் போராட்டம், அணு உலைக்கு எதிரான போராட்டம் இடைப்பட்ட காலத்தில் ஏராளமான போராட்டங்களை அரசாங்கம் பார்த்திருக்கிறது. எந்த அளவிற்கு அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு இந்த மக்கள் போராட்டங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இந்த இடைப்பட்ட போராட்டங்களை நம்ம திரும்பி பார்க்கும்போது இது குறித்தான முக்கியமான ஒரு விவாதம் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பண்ணிட்டு இருக்கோம். முதலாவது உங்களுடைய முதல் கட்ட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த போராட்டங்கள் பத்தியான அரசாங்கத்தினோட பார்வை என்ன அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதாவதுங்க, போராட்டங்கள், சுதந்திரத்துக்கு போராடின தலைவர்கள் கூட போராட்டத்தின் மூலமாக தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மிகப்பெரிய போராட்டம் அது, மிகப்பெரிய உயிர் தியாகங்கள் நடந்து தான் சுதந்திரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் முதலே சொன்ன மாதிரி உலகத்தில் பல்வேறு இடங்கள், பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக, பல்வேறு நிகழ்வுகளுக்காக போராட்டம், உண்ணாவிரதம், அறப்போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய பரந்துபட்ட ஜனநாயக நாடு. மக்களுடைய கோரிக்கைகள், மக்களுடைய உரிமைகள் நிலைநாட்டுவதில் உலகத்திலேயே இந்தியாவுக்கு நிகரான ஒரு நாடு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், நேற்றைய தினம் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கூடங்குளத்தில் மக்கள் எந்த அளவுக்கு போராட்டத்திற்கு அரசாங்கம் ஆதரவு தந்தது. குறிப்பாக தமிழக அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, அவருடைய போராட்டங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். அவர்கள் போராட விட்டிருக்கிறார்கள். அவர்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்னாலே நின்று தன்னுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கம் போராட்டங்களை ஒடுக்குகிறதா என்ற கேள்விக்கு இடமே இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இது ஒரு ஜனநாயக நாடு என்பதால் அந்த போராட்டங்கள் மட்டுமே இல்ல, அந்த போராட்டங்கள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய நியாயமான கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவி சாய்க்கிறதா அப்படின்றதுக்கான உங்களுக்கு அவர்கள் கோரிக்கை நியாயமானது என்று சொல்லக்கூடிய வாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அவர்கள் என்ன கோரிக்கை கேட்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரஷ்யாவோடு போட்டிருக்கிற அந்த ஒப்பந்தத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று போராட்ட குழுவினர் கேட்கிறார்கள். இன்னொரு அந்நிய நாட்டோடு நம்முடைய வளர்ச்சிக்காக போட்டிருக்கக்கூடிய திட்டங்களுடைய ரகசியங்களை சொல்ல வேண்டும் என்று கேட்பதே அபத்தமான விஷயம் என்பதனை நான் சத்தியம் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாட்டோடு போட்டிருக்கிற சில ரகசிய, ஏன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஏன் ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினர் கூட பதவியேற்கின்ற போது, பதவி பிரமாணம் செய்து வைக்கின்ற போது, நான் இந்த அவையின் மரபை காப்பேன், ரகசியங்களை காப்பேன், ரகசியங்களை வெளியே சொல்ல மாட்டேன் என்ற உறுதிப்பாடோடு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ள இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் ஒரு அந்நிய நாட்டோடு போட்டிருக்கக்கூடிய, இந்திய வளர்ச்சிக்காக போட்டிருக்கக்கூடிய, இந்தியாவிலே மின்சாரம் அதிகமாக தேவையான இந்த நேரத்திலே அதுகளோடு போட்டிருக்கக்கூடிய ரகசிய ஒப்பந்தங்கள் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று கேட்பது எந்த வகையில் நியாயம்? அவருடைய போராட்ட கோரிக்கைகள் என்பது நியாயமானதாக இல்லை. தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நேயர் நம்முடைய இணைப்புல இருக்காங்க. வணக்கம். உள்ளது உள்ளபடி. வணக்கம் சார். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சாய், சென்னையில பேசுறேன். சொல்லுங்க திரு சாய், இந்த போராட்டங்கள் குறித்தான உங்கள் கருத்துக்கள் நீங்க பதிவு செய்யுங்க. அரசு செவி சாய்க்கிறதா 100% இல்ல. ஃபர்ஸ்ட் ஏன்னா அது மாதிரி செவி சாய்ச்சினா இந்த ஷர்மிளா, மணிப்பூர்ல இருக்க ஷர்மிளாக்கு இந்த நேரத்துக்கு இது கிடைச்சிருக்கணும் அவங்களுக்கு. அது ரெண்டாவது இவங்க எது கேட்டாலும் காஸ்ட் பேசுறாங்க. அப்புறம் இன்னொன்று இது பத்தி பேசுறாங்க, செக்யூரிட்டி பத்தி பேசுறாங்க, நேஷனல் செக்யூரிட்டி பத்தி பேசுறாங்க. காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 crores இது ஆயிருக்கு கூடங்குளம்.
நீங்க அப்படி ஏன்னா இது வந்து இது பண்ண முடியாது, பேக் ட்ராக் இது பண்ண முடியாது, அது ஸ்டாப் பண்ண முடியாதுன்றாங்க. 10,000 கோடிக்கு வந்து சேது சமுத்திர திட்டம் போயிருக்குது. அது இது வரைக்கும் உண்மை உருப்படியா எதுவும் செய்யல. ரெண்டாவது வந்து 1.86 crores வந்து இப்போ இது கோல்ட் ஸ்கேம் ஆயிருக்கு, 1.76 ஸ்பெக்ட்ரம் ஆயிருக்கு. சோ எக்கனாமிக் வைஸ் பார்த்தாலும் கூட உங்களுக்கு இது பண்ணிடலாம். ஏன்னா மக்கள் பயம் இருக்கணும் போது கண்டிப்பா வந்து தலையில ஒரு அணுகுண்டு கார்ல ஒரு அணுகுண்டு வச்சு கல்பாக கூட வந்து நம்மளால நடத்த முடியாது சார். தமிழ்நாட்டுல வந்து எதனா ஒரு பார்ட்னர் மிச்சமா இருக்கணும். எதனா ஒண்ணு ஆச்சுன்னா டிசாஸ்டர் ஆச்சுன்னா இது கடலை கீழே எரிமலை இருக்குதுன்றாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இவர் நாராயணசாமி வந்து எதுக்கு 15 சொல்றது தவிர அவர் வீட்டு பக்கத்துல வச்சு பாரு இந்த அணுலையே. ரெண்டாவது வந்து இவங்க சொன்ன மாதிரி ரியாக்டரும் பாய்லரும் வந்து ஒரு பீஸ்ல இருக்கணும் சார். இது வந்து மல்டி பீஸ்ல இருக்கு. அதனால வந்து அது பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. மூணாவது ராணுவ ரகசியம் சொல்லும் போது இவங்க அனுப்பாத வெளியே அனுப்பாத ராணுவ ரகசியம் மக்களும் செய்ய போறாங்க சொல்லுங்க. அதனால வந்து இதுக்கு வந்து கூடங்குளம் வந்து எக்கனாமிக் வைஸாவும் நம்மளுக்கு தீர்வு இல்ல, பவர் வைஸாவும் தீர்வு இல்ல, எதுக்குமே தீர்வு இல்ல சார். இது வந்து கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் ஷுட் ரியாக்ட் டு தி பப்ளிக் ப்ரொடெஸ்ட். நன்றி திரு சாய், உங்களுடைய கருத்திற்கும் உங்களுடைய அழைப்புக்கு சாய். அரசாங்கம் வந்து மக்களின் போராட்டத்துக்கு செவிசாய்க்க கண்டிப்பாக செவிசாய்க்க வேண்டும் அப்படின்னு அவருடைய கருத்துக்கள் பதிவு செய்யல. இப்போ இந்த குறிப்பிட்ட நம்ம போராட்டத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா மற்ற வந்து ஒரு சில மாநிலங்களில் வந்து இந்த மாநிலத்தில் வந்து இந்த கூடங்குளம் அணுமின் திட்டத்தை வந்து வேணாம் அப்படின்னு சொன்ன நிறைய மாநிலங்கள் கூட இப்பொழுது எங்களுக்கு அதனோட அபாயம் அதனோட விளைவுகள் வேணாம், ஆனால் எங்களுக்கு அதிலிருந்து வந்து மின்சாரம் வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையில் எழுந்திருக்கு இல்லையா நம்மளுடைய அண்டை மாநிலங்களில். இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க. மின்சாரம் மட்டும் வேண்டும், சட்டியில் இருந்தால்தான் அகப்பையிலே வரும். சட்டியில முதல்ல உண்டாக்கணும், அதுதான் அணுமின் கூடம். இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாமே அணு உலையை நம்பிதான் இருக்காங்க. நீங்க இந்த அணு உலையினால ஆபத்து என்று சொல்லுகிறார்கள். இப்ப என்னுடைய அருமை சகோதரர் சாய் கூட சொன்னார், இந்த மாதிரி அணு உலையால ஆபத்து, சேது சமுத்திர திட்டத்துக்கு எவ்வளவு போச்சு, 2Gல அவ்வளவு போச்சு, கோல்ல இவ்வளவு போச்சு, அதனால இந்த திட்டத்தை இது பண்ணணும்னு சொல்றாரு. அதாவது எதுலையும் எதுவும் போல அப்படின்றத நான் சாய்க்கு தெரிவித்துக் கொண்டு, இது வந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் சுமார் 475 அணு உலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஜப்பான்ல புக்கிஷிமால ஏற்பட்டது வந்து இயற்கை சீற்றத்தினால் ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, 1ல இருந்து 8 ஜோன் இருக்கு. அந்த ஜோனுக்குள்ள நம்முடைய தமிழகமோ இந்தியாவோ வருகிறது என்றால் அந்த பூகம்பம் உள்ள 8 ஜோனுக்குள்ள நம்ம நாடே வரல. அதனால பூகம்பம் என்ற வாய்ப்புக்கு இங்க இடமே இல்லை. இயற்கை சீற்றத்தால் ஏதாவது ஏற்பட்டால் தான் அழிவுக்கு வழி உண்டே தவிர இல்லாவிட்டால் அதற்கு வழியே இல்லை என்பதுதான் ஆணித்தரமான அந்த துறை சார்ந்த விஞ்ஞானிகளுடைய ஆணித்தரமான வாதம். அதை மக்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டு மக்களுக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கம் தப்பு செய்யுமா, இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யுமா, இந்த நாட்டு மக்கள் உயிரை பறித்துதான் ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த திட்டம் தேவையில்லை. நாட்டு மக்களுக்காக தான் திட்டத்தை செயல்படுத்துகிறது அரசாங்கம். மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், தமிழக அரசாங்கமாக இருக்கட்டும், அரசாங்கங்கள் எந்த மக்களையும் பழி வாங்கிவிட்டு எந்த மக்களுடைய உயிரையும் போக்கிவிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கு தொழில் வளர்ச்சியிலே தமிழகம் நீங்க சொல்ற அதே கருத்தை தான் வந்து போராடக்கூடிய மக்களும் முன்வைக்கிறாங்க. அரசாங்கம் வந்து எங்களுடைய உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக. போராட்ட மக்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாதமா இருக்கு இல்லையா? அது வந்து மரியாதைக்குரிய உதயகுமார் என்பவர் அந்த மக்களை தூண்டி விடுகிறார் என்ற குற்றச்சாட்டை நான் ஆணித்தரமாக வைக்க ஆசைப்படுகிறேன். அந்த மக்கள் வந்து புரிதல் இல்லாமல் செயல்படுகிறார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முன்னாள் ஜனாதிபதி மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பது அனைவருக்குமே தெரியும். அப்பழுக்கற்ற ஒரு மனிதர், அந்த துறை சார்ந்த ஒரு விஞ்ஞானி. அவர் சொல்லுகிறார், தமிழகத்தை சேர்ந்தவர், குறிப்பாக அந்த கூடங்குளம் வரக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த ஒருவர் அவர் சொல்லுகிறார், இதில் எந்த ஆபத்தும் இல்லை, மிக பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 40-30 ஆண்டுகளுக்கு முன்னாலே அமைக்கப்பட்ட புக்கிஷிமாவை விட மிக மிக பாதுகாப்பாக, ஏன் அதிலே அமைக்கப்பட்டுள்ள அந்த வடிவங்கள் ஒரு ஏர்கிராப்ட் வந்து மோதினால் கூட வெடிக்காது என்று சொல்லக்கூடிய அளவிலே மிக ஆணித்தரமான வாதங்களை எடுத்து வைத்த பின்னால் கூட ஒருவர் உட்கார்ந்து கொண்டு அந்த மக்களை போராடி ஏதோ ஒரு காரணத்திற்காக அது என்ன காரணம் என்னால சொல்ல தெரியல, வெளிநாட்டு சதியா. ஆனால் நீங்க அங்க பார்த்திருப்பீங்க, அவர்கள் போட்டிருக்கிற பந்தலும்
அங்கே உருவாக்குகின்ற சமையல் வகைகளை பார்க்கின்ற போது தினம் ஒரு மிகப்பெரிய கல்யாணம், ஒரு மகாநாடு மாதிரியே நடந்து கொண்டிருக்கிறது. சொல்லப்படுகின்ற அந்த நபர் வந்து எந்த விதமான ஒரு அரசியல் பின்புலத்தில் வந்த நபரோ அல்ல, ஒரு சாதாரணமான ஒரு நபரால் இத்தனை லட்சம் மக்கள் அல்லது இத்தனை ஆயிரம் மக்களை வந்து ஒரு தவறாக முன்னெடுத்து செல்ல முடியுமா? அதாவதுங்க, அப்படின்றது ஒரு பொதுமக்களோட கேள்வியாகவும் இருக்கு. நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அவர் மெத்த படித்த ஒரு பேராசிரியர், அமெரிக்காவில் உள்ள மெக்சிகோவிலே அவர் புரொஃபஸராக இருந்திருக்கிறார், பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார். எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ரஷ்யாவினுடைய ஒரு உடன்படிக்கையோடு அவர்களுடைய கூட்டு முயற்சியோடு உருவாக்கப்பட்டதுதான் கூடங்குளம். ஆகவே அமெரிக்காவிலே யாரோ ஒருவருடைய தூண்டுதலின் பேரிலே இந்த உதயகுமார் இப்படி செயல்படுகிறாரோ என்று அரசாங்கத்திற்கும் இருக்கிறது, மக்களுக்கும் இருக்கிறது. கூடன்குளத்திலே இருக்கக்கூடிய சாதாரண மக்களை தூண்டிவிட்டு இந்த போராட்டத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அவருக்கு இவ்வளவு, அவரிடத்திலே பலமுறை கேட்டாச்சு, எங்க இருந்து பணம் வருகிறது, பணம் வர இடத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், எங்க இருந்து வருதுன்னு தெரியும். ஆகவே அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய உதயகுமார் என்பவர் சரியான நபர் அல்ல. மக்கள் முதலிலே அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இது குறித்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து கூடங்குளம் இந்த அணுகுலைக்கு எதிரான இயக்கத்தினரோட விஷயங்கள் மட்டுமே இல்லை, நம்ம பொதுவாக போராட்டங்கள் குறித்து நம்மளுடைய தலைப்பு இருக்கு. இப்போ மக்கள் வந்து சாதாரணமாக கேட்கக்கூடிய கேள்வி வந்து இந்த கூடங்குளத்தோட போராட்டங்கள் ஒரு புறம் இருந்தாலும் சாதாரணமாக பெட்ரோல் விலை உயர்வாக இருக்கட்டும், இல்லை தொடர்ந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்படக்கூடிய சம்பவங்களாக இருக்கட்டும், இப்படி ஏராளமான சம்பவங்கள் வந்து நடந்தேறிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் பொதுவாகவே இந்த மக்கள் போராட்டம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு, இது எந்த அளவுக்கு அரசாங்கம் வந்து இந்த கோரிக்கை நியாயமான ஒரு மக்கள் கோரிக்கைகள் கூட இல்ல, குறிப்பா பெட்ரோல் விலை கூட நம்ம பேசலாம், இந்த சார்ந்த எந்த போராட்டமே வந்து அரசு செவி சாய்த்ததாவே வரலாறு இல்லையே. அதாவதுங்க, நம்ம தொடர்ந்து பேச மற்றொரு நேயர் இருக்காங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஹரிஹரன், மேய்ப்பதன் இயக்கம். சொல்லுங்க திரு ஹரிஹரன், வணக்கம், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. இப்ப இந்த காங்கிரஸ்கார் சொன்னாரு, பணம் வர்ற வழியை கண்டுபிடிச்சிட்டோம், பணம் எங்க பதில் பப்ளிஷ் பண்ண வேண்டியதானே. இன்னைக்கு வரைக்கும் எங்க பப்ளிஷ் பண்றாங்க? சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இருக்கிற அத்தனை என்ஜிஓ ரைட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஒண்ணும் கிடைக்கலன்னு உட்காந்துட்டாங்க. இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணாம வச்சுட்டு இருக்காங்க. அடுத்து அப்துல் கலாம் வந்து பெரிய விஞ்ஞானி இருக்காரு. அப்துல் கலாம் விஞ்ஞானி கிடையாது, அவர் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர். அணு ஆயுதம் வெடிச்சதுலயும் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், ராக்கெட் வெட்டதுலயும் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர். இதுவரைக்கும் எத்தனை பப்ளிகேஷன், அதாவது சயின்டிபிக் பப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா 3 பண்ணிருக்காரு. அதுல 2 ரிப்பீட். அவரு விஞ்ஞானியே கிடையாது. இதை வந்து மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதை சொல்றதுக்காக நான் கால் பண்ணேன். நன்றி திரு ஹரிஹரன், உங்களுடைய கருத்துக்கு உங்களுடைய அழைப்பிற்கும் நன்றி. அவருடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்து அவர் ஜனநாயகத்தில் வந்துங்க என்னுடைய அருமை சகோதரர் ஹரிஹரனுடைய கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது நீங்க வந்து முன்னெடுத்து சொல்லப்படுகின்ற அந்த நபரோட கருத்துக்கள் வந்து தவறானவை அப்படின்றது அவருடைய கருத்தா இருக்கு இல்லையா? அவர் தவறான கருத்தை பதிவு செய்யறார். ஏன்னா விஞ்ஞானியே இல்ல அப்துல் கலாம்னு சொல்றது, தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இந்தியாவிலே நீங்க எல்லாம் பார்த்து அவர் விஞ்ஞானியா இல்லையா அப்படின்னு மற்றொரு விவாதத்துல வந்து மற்றொரு தலைப்பு. இப்போ இந்த தலைப்புல நோக்கி நம்ம போலாம் அப்படின்னு. இப்போ இந்த மக்களோட போராட்டங்கள் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாபெரும் விஞ்ஞானி, ஒரு இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருந்தவரை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கே புரியாமல் இருக்கிறதே என்ற வருத்தம் தான் எனக்கு மேலோங்கி நிற்கிறது. அதனால தான் சொல்ல தொடர்ந்து நம்ம இந்த மற்ற மக்கள் போராட்டங்கள் குறித்து சொல்லுங்க. ஏன்னா பெட்ரோல் விலை, அதாவதுங்க பெட்ரோல் விலை என்பது கச்சா எண்ணெய் விலையை பொறுத்துதான் அது நிர்ணயிக்கப்படுகிறது. அது வேர்ல்டு மார்க்கெட், உலக சந்தையிலே விற்கக்கூடிய அந்த விலையை பொறுத்துதான் பெட்ரோல் விலை ஏற்றங்கள் என்பது மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு வந்து இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா மற்றொரு நேயர் நம்முடைய இணைப்பு இருக்காங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி. ஐயா, நான் சென்னையில இருந்து சுரேஷ் பேசுறேன். சொல்லுங்க திரு சுரேஷ், உங்களுடைய கருத்துக்கள் விரைவா சொல்லுங்க. ஐயா, இந்தியாவில் நடக்கிறது மக்களாட்சியான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. முடியாட்சினா குடியாட்சியா? குடியாட்சினா மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி தான் குடியாட்சி. குடியாட்சியான்றதே சந்தேகமா இருக்கு. இப்ப அந்த கூடங்குள பிரச்சனை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் அந்த உதயகுமார் ஐயா அவர்களை தனிமைப்படுத்த நினைக்குது. அதோட ஆதிக்க பலத்தை காட்டுதுங்க. இது வந்து மக்களுக்காக தான் அவர் முன்னின்று போராட்டம் பண்றாரு. அவரை தனிமைப்படுத்தி அவர் மேல வழக்கு தொடர்றாங்க. இப்போ ஐயா சொன்னது மாதிரி அவரு அப்துல் கலாம் ஐயா அவங்கள நாங்க மதிக்கிறோம் ரொம்ப. ஆனா அவர் ஒரு அணு விஞ்ஞானி கிடையாது.
அதை முதல் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். எங்களுக்கு ஒரு வளர்ச்சி திட்டம் தேவைன்னா, மின்சாரம் தேவைன்னா, அப்புறம் மக்களை அழிச்சிட்டு நீங்க என்ன வளர்ச்சி திட்டம் பண்றீங்க? எங்களுக்கு அழிவு காலம் வருதுன்னும் போது அதை எதிர்த்து மக்கள் போராடுறாங்க. அது நியாயமான கோரிக்கை. அதை நிறைவேற்றாத இந்த அரசாங்கம் மக்கள் மேல காவல்துறை ஏவி விட்டு அடக்குமுறை ஆட்சி தான் நடத்துறாங்க இன்னைக்கு. எங்களுடைய அப்ப எங்களுக்கு தேவை இல்லைங்க. எங்களுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு அழிவு காலம் வருதுன்னும் போது மக்களை அழிச்சிட்டு நீங்க என்ன வளர்ச்சி திட்டம் பண்றீங்க? எங்களுடைய அவங்க அந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கூட எங்களுடைய மக்களுக்கு அது ஏதாவது ஒரு விபத்துனா அதுல தப்பிக்க என்ன வழிமுறை அதான் கேக்குறாங்க. இதை நீங்க வெளிப்படுத்துங்கன்னு தான் சொல்றாங்க. போபால் விவசாய கசிவுல எங்களுக்கு என்ன பண்ணீங்க? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? மக்களுக்கான இந்த வழிமுறைகள் செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க. நன்றி சுரேஷ். நன்றி. அருமை சகோதரர் போபால் தாக்குதல் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவத்தை வந்து நினைவு கூறுகிறார். சுரேஷ் அவர்கள் இங்கே முடியாட்சி நடக்கிறதா குடியாட்சி நடக்கிறதா என்ற கேள்வியை வைத்தார்கள். முடியாட்சி நடந்திருந்தால் அவர்கள் அந்த இடத்திலிருந்து போராட்ட இடத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்க முடியாது. குடியாட்சி நடப்பதன் காரணமாகத்தான் இன்னும் அங்கே உட்கார்ந்து கொண்டு போராட முடிகிறது என்பதனை அந்த கேள்வி எழுந்ததுக்கான காரணமாக அவர் வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு வாதம் பாத்தீங்கன்னா போபால் விஷவாயு தாக்குதலோட ஒப்பிட்டு பேசுறாரு. அந்த பயம் அதுக்கு இந்திய அரசாங்கம் அதற்கு வந்து இழப்பீடு போன்ற எந்த விஷயங்களும் இழப்பீடுகளை அதிகமாக கொடுக்கல அப்படின்றது அவருடைய வாதம். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்மளுடைய அரங்கத்திற்கு மற்றும் ஒரு விருந்தினராக எழுத்தாளரும் சமூக ஆர்வலரும் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் நம்மளுடைய அரங்கத்திற்கு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கார். தொடர்ந்து அவரோடு விவாதிக்கும். சார் வணக்கம். அதாவது பொதுவான இந்த மக்கள் போராட்டங்கள் குறித்தான விவாதம் போயிட்டு இருக்கு. இது குறித்தான உங்களுடைய முதல் கட்ட கருத்துக்கள் சொல்லுங்க. இந்த நியாயமான மக்கள் கோரிக்கைகள் எந்த அளவுக்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. எந்த போராட்டத்தையும் எந்த அரசாங்கமும் உலகத்தில் எந்த காலகட்டத்திலும் அங்கீகரித்ததாக வரலாறு இல்லை. போராட்டம் என்பது எதிர்ப்பிற்கான குரல், நீதிக்கான குரல், உரிமைக்கான குரல். வரலாறு என்பது போராட்டங்கள் வழியாகத்தான் வளர்ந்து வந்திருக்கிறது என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை தத்துவம். போராட்டமின்றி வரலாறு இல்லை, போராட்டமின்றி வளர்ச்சி இல்லை, போராட்டமின்றி மாற்றம் இல்லை. ஆனால் எப்போதும் போராட்டம் என்பது ஒரு எதிர்மறையாக, வன்முறையாக அரசாங்கத்தாலும் அதிகார வர்க்கத்தாலும் கருதப்படுகிறது. ஆனால் உலகெங்கும் மனிதன் எப்போது நாகரிக வளர்ச்சி பெற்றானோ, எப்போது சமூக முரண்பாடுகள் ஆரம்பமானதோ, கலாச்சார முரண்பாடுகள் ஆரம்பமானதோ, அதிகாரம் உள்ளவர்களுக்கும் அதிகாரமற்றவர்களுக்கும் இடையே உள்ள ஒரு போராட்டம் எப்பொழுது ஆரம்பித்ததோ அப்போதிலிருந்து வெவ்வேறு காரணங்களுக்காக தனி மனிதர்களும் சமூக குழுக்களும் போராடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்களுக்கும் சித்தாந்த மாற்றங்களுக்கும் தத்துவ மாற்றங்களுக்கும் நம்ம இட்டு சென்றிருக்கிறது. ஆகவே போராட்டம் தான் வாழ்க்கை, போராட்டம் தான் உண்மை, போராட்டம் தான் மாற்றம். சார் சொல்லுங்க, இது குறித்தான உங்கள் போராட்டம் தான் வாழ்க்கை அப்படின்றத போராட்டம் தான் மாற்றம் என்று அவருடைய கருத்துக்கள் பதிவு செய்திருக்காரு. மீண்டும் வந்து ஜனநாயகத்தில் என்று அடிக்கடி குறிப்பிடக்கூடிய நபர் நீங்க. ஜனநாயகத்தில் மக்கள் புரட்சி, மக்களோட கோரிக்கைகள், அது குறித்தான உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்க. அதாவதுங்க, போராட்டம்தான் ஒரு மாற்றத்திற்கு முடிவு என்று அருமை சகோதரர் மனுஷபுத்திரனுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் போராட்டத்தை ஒடுக்க நினைக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், கூடங்குளத்திலே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை குறிப்பாக இதுவரையில் நாம் யாரையும் கைது செய்யவில்லை. காரணம், நசுக்க பார்க்கவில்லை. அவர்களுடைய போராட்டத்திற்கு ஜனநாயகம் வழி கொடுத்திருக்கிறது. ஜனநாயகம் அதற்கு வழிவகைகளை காண வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பல விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது அரசாங்கம். இந்த கூடன்குளம் வருவதனால் நன்மைகள் தீமைகள் அவர்கள் சொல்லுவதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்திலே உங்களிடத்திலே குறிப்பிட்ட போது, அவர்கள் கேட்க கூடாததை கேட்பதனால்தான் அதை கொடுப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை. உங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தினுடைய நகலையே எனக்கு கொடுங்க என்று போராட்ட குழு கேட்பது என்பது அபத்தமான ஒரு விஷயம். காரணம், ரகசியங்களை கொடுப்பது என்பது ஒரு அரசாங்கத்திற்கு வந்து அது மிகப்பெரிய இழுக்கை உண்டாக்கும். அதுவும் சொல்லுங்க திரு மனுஷபுத்திரன், நியாயமான கோரிக்கைகள் வந்து கண்டிப்பாக செவிசாய்க்கப்படும் அப்படின்றாரு இவருடைய கருத்து. நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக செவிசாய்க்கப்படும், அப்படி இல்லாத கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் அப்படின்றாரு. இந்தியாவில் வந்து நடக்கிற ஏராளமான போராட்டங்கள் நம்ம பார்த்திருக்கோம். போராட்டங்களை ஒடுக்கிறதுனா வந்து துப்பாக்கி வச்சு சுடுறது, மக்களை ஜெயிலில் போடுறது மட்டும் இல்லை, போராட்டங்களை நீர்த்து போக வைப்பது,
போராட்டங்களுக்குள் பிளவு உண்டாக்குவது, போராட்டங்களை காலம் தாழ்த்துவதன் மூலமாக அதை பலவீனப்படுத்துவது, இப்படி பல உத்திகளை அரசாங்கமும் அதிகார வர்க்கமும் பல காரணங்களுக்காக செய்கிறது. அதில் இப்போ குடங்குளம் விஷயத்தையே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒப்பந்தத்தினுடைய நகலை கேட்கிறார்கள் என்கிறார்கள். ஒரு ஒப்பந்தத்தினுடைய நகலை கேட்பதனுடைய அடிப்படை அதில் என்ன விஷயம் என்று பார்த்தால், அணு உலை விபத்து ஏற்பட்டால் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக நீங்கள் என்ன ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கேட்பதற்கு அந்த மக்களுக்கு உரிமை இருக்கிறது. இது ரெண்டு அரசாங்கங்களுடைய ரகசியம் அல்ல, அது வெளிப்படையாக சொல்லப்பட வேண்டும். இதுவரைக்கும் அந்த ஒப்பந்தம் சம்பந்தமான வெளிப்படையான எதுவுமே முன்வைக்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? அது அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. இதில் அரசாங்க ரகசியம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரெண்டு நாடுகள் ஒரு அணு உலை நிறுவுவதற்காக ஒப்பந்தம் போட்டுக் கொள்கிறார்கள். அதில் மக்கள் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றன, சுற்றுச்சூழல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றன. இரண்டாவது, அங்கே போராடி கொண்டிருப்பவர்கள் கேட்கக்கூடாததை கேட்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதை முடிவு செய்வது யார்? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது, நான் ஒரு ஆபத்துக்கு உள்ளாவேன் என்கிற ஒரு பயம் இருக்கிறது, அந்த மக்கள் சமூகம் அதை நினைக்கிறது. அப்படி நீங்கள் சொன்னார்கள் என்றால், வெள்ளைக்காரர்கள் கூட இந்தியர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள் கேட்கக்கூடாதை கேட்கிறார்கள் என்று. எல்லா போராட்டத்தையும் அப்படித்தான் நினைப்பார்கள். அதனால் அது ஒரு தவறான வாதம். என்னை பொறுத்தவரை அரசாங்கம் ஏற்கனவே முடிவு செய்துவிட்ட ஒரு விஷயத்திற்காக எல்லா விதமான வழிகளையும் பயன்படுத்துகிறது. அப்படி பயன்படுத்துவதன் ஒரு விளைவாகத்தான் அவர்கள் மக்கள் குரலை கேட்க விரும்பவில்லை. மாறாக அவர் வெளிநாட்டு ஏஜென்ட்னாங்க, வெளிநாட்டில் பணம் வாங்குறான்னாங்க, எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. நேற்று போய் உதயகுமார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசணும்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் சொல்றப்ப எங்ககிட்ட முதல்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பெண்கள் சொல்றாங்க. அது பீப்புளோட போராட்டம். அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் கிடையாது, அவருக்கு அரசியல் நோக்கங்கள் கிடையாது. அப்படி இருக்கப்போ ஒரு மக்கள் போராட்டத்தை வந்துட்டு நம்ம இந்த ஒரு வருட காலமாக இவ்வளவு, அதாவது நாங்கள் யாரையுமே கைது பண்ணலைங்கிறாங்க. ஒரு வன்முறை சம்பவம் கூட குடங்குளம் விஷயத்தில் நடந்தது கிடையாது. இந்தியாவில் அப்படி ஓராண்டாக நடந்த ஒரு போராட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள். உண்மையில் அது ஒரு காந்திய இயக்கம், மக்களுடைய இயக்கம். இன்னும் சொல்ல போனால் ஒரு போராட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணத்தை உதயகுமார் தொடர்ந்து பேசலாம். காந்திய மக்கள் இயக்கத்தை சார் திரு இனியன் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான நம்ம தொடர்பு இருக்கார். வணக்கம் திரு இனியன். வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க திரு இனியன், இந்த போராட்டத்துக்கு கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. பொதுவாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான மக்கள் போராட்டத்துக்கும் எந்த அரசும் வந்து கவனம் செலுத்துவது இல்லை. அதை குறித்து அவர்கள் பெரிதா கவலைப்படுவதும் இல்லை. இந்த கூடங்குளம் விவகாரத்துல கூட பாத்தீங்கன்னா கேரளால இதே காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இந்த அணு உலை வேண்டாம்னு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆந்திராவையும் இதே மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இந்த அணு உலையை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நமக்கு அண்டை நாடான இலங்கையினால பல்வேறு வகையிலேயே நமக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கூடங்குளம் போன்ற மிகப்பெரிய நமக்கு அமையும். அப்துல் கலாம பெரிய அறிவாளி எல்லாம் சொல்றாங்க, உண்மை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அவர் வந்து சரியான இன உணர்வாளரா நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து அவருடைய வாழ்க்கையாள சருக்களை தான் நம்ம காண முடியும். அவரை அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிலவியல் துறை அறிஞரும் இல்ல. இது இல்லாம ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவங்க இந்த காங்கிரஸ்காரங்க தொடர்ந்து சொல்றது இந்த உண்ணாவிரதத்துக்கு பணம் அங்க வருதுன்னா இவர்கள்ட்ட இல்லாத பணமும் இல்ல. இவங்க வந்து முதல்ல இந்த எங்க இருந்து வந்ததுன்னு ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க வேண்டியது அவங்களுடைய கட்டாயம். ரெண்டாவது, உண்ணாவிரதத்துக்கு பணமே தேவையில்லை. அவன் பட்னி கிடக்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்க எதுக்கு அங்க பணம் வருதுன்ட்டு அந்த மக்கள் ரெண்டாவது பாத்தீங்கன்னா தங்களுடைய வருவாயில 10ல் 1 பங்கு இந்த போராட்டத்துக்காக அவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார். இது அந்த மக்களுடைய போராட்டம். அண்ணன் மனுஷபுத்திர அண்ணன் சொன்ன மாதிரி இது போன்ற ஒரு அறவழியான போராட்டம் உலக சரித்திரத்திலேயே ஓராண்டு காலமா எந்த இடத்துலையும் இவ்வளவு அமைதியாகவும் இவ்வளவு நேர்த்தியாகவும் இவ்வளவு எழுச்சியோடு நடந்தது கிடையாது. இந்த போராட்டத்தை தயவு செய்து கொச்சைப்படுத்தி காங்கிரஸ் இன்னும் தன்னை தானே கொச்சைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. இவ்வளவு அமைதியா போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் மீது அநியாயமான குற்றத்தை தயவு செய்து சுமத்தார்கள். அடுத்தது, இந்த அணு உலையினுடைய ஆபத்தை நம்ம வந்து தயவு செஞ்சு நம்ம உணர வேண்டும். இங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே உலகம் முழுக்கவே அணு உலை வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கருத்து. மாற்று வழியில மின்சக்தி உருவாக்குவதற்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது. அதை குறித்து ஆய்வு செய்வோம், அதை குறித்து நம்ம கவனம் செலுத்துவோம். ஒரு காலத்துல சோசியலிசம் பேசிக் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியினர் இன்றைக்கு முதலாளித்துவம் பேசுகின்ற நிலைமையில் அவர்கள் வந்து மாறி போயிட்டாங்க. எனவே இந்த அணு உலை மட்டும் இல்லாமல் எல்லா போராட்டத்தையும் வெள்ளைக்காரன் போட்டு வைத்த சட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் நசுக்குவதற்கு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மக்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது அல்லது ஒடுக்குவது, இதற்கான வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. இந்த ஊடகங்களும் இதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது.
அது எல்லா ஊடகத்தையும் நான் குற்றம் சுமத்தவில்லை. ஒரு நடிகை வீட்டு நாய் செத்து போனா அதுக்கு முக்கியமான செய்தியா போடக்கூடிய இந்த ஊடகங்கள் இது போன்ற மக்கள் பிரச்சனைகளை குறித்து கவனம் செலுத்துவதில்லை. அவர்கள் அது குறித்து கவலைப்படுவதும் இல்லை. தமிழகத்தில் இன்று வரை மிக அதிக அளவில் விற்பனையாகக்கூடிய ஒரு நாளிதழ் ஆரம்பத்தில் இந்த அணு உலை மக்களுக்கு எதிராக அணு உலைக்கு எதிராக அந்த மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக தன்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து வந்தது. அன்னைக்கு இன உணர்வோடு அவர்கள், ஏன்னா அந்த பகுதியை சுற்றி தான் அவருடைய குடும்பம் எல்லாமே இருந்துச்சு, அவங்க வந்து அந்த அணு உலைக்கு எதிராக அவருடைய கருத்துக்களை இன ரீதியாக தமிழன் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் பதிவு செஞ்சு வந்தாங்க. ஆனா இடையில என்ன ஆச்சுன்னு தெரியல. அரசாங்கத்தினுடைய அழுத்தமா அல்லது இவர்களுக்கு வேறு வகையிலிருந்து ஏதாவது பணம் வந்ததா? ஆனா இன்னைக்கு அவங்க வந்து அணு உலைக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்வதில்லை, அணு உலைக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இது போன்ற நிலைமைகள் இருக்கலாம், ஆனா இது தொடர்ந்து நீடிக்காது. மக்கள் புரட்சி வெடிக்கின்ற பொழுது இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்ற இது போன்ற தலைவர்கள் நாளை முகவரி இல்லாமல் அழிந்து போவார்கள் என்பதுதான். நன்றி திரு இனி, உங்களுடைய கருத்துக்கு அழைப்பு நன்றி. சொல்லுங்க திரு மனுஷ கருத்துக்கள் பதிவு செய்திருக்காரு. அதாவது இந்த மக்கள் போராட்டம் அப்படின்னு எதிரான விஷயம் வந்து செயல்பாட்டுக்கு வரும்போது மத்திய அரசு மாநில அரசு இருவருமே ஒரே போக்க தான் கடைபிடிப்பது அவருடைய கருத்துக்கள் சொல்றாரு. இல்ல, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அரசாங்கங்கள் வந்து கம்பெனிகள் மாதிரி செயல்படுது. மத்திய அரசாங்கம் ஒரு கம்பெனி, மாநில அரசாங்கம் ஒரு கம்பெனி, கம்பெனிகளுக்கு இடையில பலவிதமான கொடுக்கல் வாங்கல்கள் அக்ரிமெண்ட்ஸ் நடக்குது. இப்போ ஒரு போராட்டம், மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்குதுன்னா இந்த மாநில அரசாங்கம் ஒரு கணக்கை செய்கிறது. மத்திய அரசாங்கத்திற்கு சாதகமாக நடந்து கொண்டால் தனக்கு, தன்னுடைய கட்சிக்கு, தன்னுடைய எதிர்காலத்திற்கு என்ன ஆதாயம் இருக்கிறது, மக்கள் பக்கம் நின்றால் தேர்தல் அரசியல் என்ன ஆதாயம் இருக்குது. இப்போ கூடங்குளம் போராட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது தமிழ்நாடு தழுவிய ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாறினால் நிச்சயமாக தமிழக அரசாங்கம் கூடங்குளம் பக்கம் நிற்கும். ஆக இந்த கம்பெனிகளுக்கு இடையிலான இந்த ஒரு வியாபார ஒப்பந்தங்களுக்காக மக்களுடைய நலன்கள் பலியிடப்படுகின்றன, மக்களுடைய உரிமைகள் பலியிடப்படுகின்றன. இதுதான் உண்மை. அதனால் இந்த கூடங்குளம் போராட்டத்தையே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படவில்லை. இன்னும் பல கேள்விகள் மௌனமாக விடப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்பதற்காகவே அவர்கள் பலவிதமான உத்திகளை கையாண்டு அதை மூடி மறைக்க விரும்புகிறார்கள். தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க சார், இந்த மௌனத்திற்கான பதில் சொல்லுங்க. நிறைய மௌனங்கள் முன்வைக்கப்படுதா நம்முடைய கருத்துக்கள்? அருமை சகோதரர் மிக பெரிய எழுத்தாளர், அவரை நான் மிகவும் மதிக்கிறேன். காரணம் என்னன்னா, அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் அவர். ஆனா அவர் போய் இப்படி பேசுறதா எனக்கு வருத்தமா இருக்கு. அவர் சொன்னார், மக்களுக்கு வந்து பாதுகாப்பு விஷயத்தில் இன்னும் புரிதலை ஏற்படுத்தவில்லை. சற்று முன்னால் சொன்னார், பாதுகாப்பு முழுமையாக இருக்கிறது என்பதை பல முறை அவர்களுக்கு உணர்த்திவிட்டது அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம். பாதுகாப்பு தன்மைகள் அவர்களை அழைத்து சென்று கூட, நேற்றைய தினம் கூட நான் ஏதோ ஒரு டிவியில் பார்த்தேன், நேற்றோ 2 நாட்களுக்கு முன்னால் அவர் சொல்லுகிறார், நான் அவர்களோடு சென்று, உதயகுமார் என்பவர் சொல்லுகிறார், நான் அவர்களோடு சென்று பார்த்து வந்தேன் உள்ளே. அவர்களை அழைத்து சென்று கூட அதனுடைய உறுதித்தன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. அதாவது ஒரு அணு உலையை இயங்கச் செய்வதற்கு முன்பாக சர்வதேச அணு உலை விதிகளின்படி செய்ய வேண்டிய வெள்ளோட்ட நிகழ்ச்சிகள், வெள்ளோட்ட ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவுமே முறையாக நடத்தப்படவில்லை என்பதுதான் இந்த குற்றச்சாட்டு. முறையாக நடத்தப்படவில்லை என்று சொல்றார், நடத்தப்பட்டது என்பதுதான் உண்மை. முறையாக நடத்தப்படாத நடத்தப்பட்டது அர்த்தம் என்ன இருக்கு? இல்ல சார், இல்ல முறையாக நடத்தப்பட்டது என்பதுதான் என்னுடைய வாதம். அது ஒரு ஐவாஷ் நடத்தப்பட்டது. அந்த விதிமுறைகளின்படி அந்த மக்களுக்கு இந்த அணு உலை இயங்கினால் என்னென்ன ஆபத்துகள் ஏற்படும் என்பதை பற்றிய முழுமையான அந்த செயல்விளக்க பயிற்சி, அந்த வெள்ளோட்ட நிகழ்ச்சி நடத்தப்படவில்லை. மாறாக ஒரு கண்துடைப்பாக ஒரு விஷயம் செய்யப்பட்டு அதன் மூலமாக ஒரு அனுமதி பெறப்பட்டு இந்த அணு உலையை இயங்க செய்கிறார்கள். இது சட்டவிரோதமான ஒரு விஷயம். இதை எதிர்த்துத்தான் இன்று கூடங்குளம் மக்கள் போராடுகிறார்கள். அதனால் எதை செய்தாலுமே அதற்குள் ஒரு தில்லுமுள்ளு, அதற்குள் ஒரு ஏமாற்று வேலை. இதை செய்து சட்ட விதிகளை ஏமாற்றுகிறார்கள், சர்வதேச ஒப்பந்தங்களை ஏமாற்றுகிறார்கள். இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். தொடர்ந்து பேச மற்றொரு நம்முடைய இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் முழுதுமா குறைச்சிட்டு பேசுனீங்கன்னா நம்ம தொடர்ந்து பேச முடியும். விரைவா உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லுங்க சார். சார், நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, விரைவா சொல்லுங்க. சார், இந்த மாதிரி சார், உங்க டிவி வால்யூம் முழுதுமா குறைச்சிட்டு பேசுங்க, அப்பதான் நம்ம தொடர்ந்து பேச முடியல. நம்மளுடைய இணைப்பு தன்னிச்சையாக துண்டிக்கப்பட்டு மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
மனிதனுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே யாருக்கும் ஒரு இது கிடையாதுங்க சார். யார் நம்ம போனா யாருக்குமே தெரியாதுங்க. அப்படி இருக்க சார் சொல்றாரு, கையெழுத்து போட்ட அந்த ஒப்பந்தம் பண்ணதை நீங்க காட்டுங்க, அதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேக்குறது. யாருக்குமே உத்தரவாதம் இல்லைங்க. அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாருமே வாழ்ந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் உத்தரவாதம் இல்லைங்க. நீங்க உத்தரவாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி காட்டு நம்ம தர முடியும். சொல்லுங்க பாக்கலாம். நன்றி. உங்களுடைய கருத்துக்கு மழைப்பு நன்றி. சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்கள். உத்தரவாதம் என்பது எதை உத்தரவாதமாக ஏற்றுக்கொள்ள நம்ம வந்து படலாம் அப்படின்னு. அதாவது பொதுவா இது ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் இதை பேசுறாருன்னு எனக்கு தோணல. ஏன்னா நீங்க வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. நீங்க வந்து ஒரு அணுவில் இயங்க செய்யறதுங்கிறது. ஏன்னா முன்னாடி இந்த காங்கிரஸ்காரங்கள்லாம் கேட்டாங்க, நான் இது நிறைய கூடங்குளம் ஆர்குமெண்ட்ஸ்ல நான் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெறுறப்போ, விமான விபத்துக்குள்ளாகிறது இல்லையா, பஸ் விபத்துக்குள்ளாகிறது இல்லையா, அதனால பஸ் வேணாம்பீங்களா, விமானம் வேணாம்பீங்களா, ஆக்சிடென்ட்லாம் நடக்கத்தான் செய்யுங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த இப்போ ஒருத்தர் பேசினார் இல்லையா, இவரை மாதிரி தான் வந்து பல தலைவர்களும் பேசுறாங்க அப்படின்ட்டு. ஐயா, அணுவுல ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்துங்கிறது நூற்றாண்டுகளுக்கு நீடிக்கக்கூடிய ஒண்ணு. இன்னைக்கு செர்னோபில்ல நடந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் சரி பண்ண முடியல. உள்ள அந்த ஏரியாக்குள்ள யாரும் நுழைய முடியல. தலைமுறையா கதிரியக்கத்தால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற போது இதை பற்றிய விஷயங்களை பற்றி அவர்களுக்கு கவலைப்படுவதற்கும் பயப்படுவதற்கும் எல்லா உரிமைகளும் இருக்கிறது என்று சொன்னா, பஸ் உழுகாதா, ட்ரெயின் உழுகாதா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதனுடைய முழு இம்பாக்ட் ஒரு பட்டாசு தொழிற்சாலை சார் வந்துட்டு அது மேல ஒரு ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் வந்துட்டு நம்ம அரசாங்கங்களால பண்ண முடியல. வந்துட்டு எத்தனை வருஷமா சார் வந்துட்டு பட்டாசு விபத்து நடக்குது நம்ம நாட்டில்? ஒரு ஏதாவது வருஷத்துக்கு தீபாவளி சொல்லுங்க, வந்துட்டு கவர்மெண்ட் இங்க இருக்கு சொல்றாங்க, வந்துட்டு நாங்க எல்லா இன்ஸ்பெக்ஷனும் பண்ணிட்டோம், போன வருஷம் ஃபுல்லா இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க இதே அதிகாரிகள், இதே இது எல்லாம் வச்சுட்டு. அப்ப இவங்க கொடுக்குற செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட், செக்யூரிட்டி செக்கிங்கிறதுலாம் ஒரு கற்பனை, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம். மக்களுடைய பயம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இவர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள், இவர்கள் காட்டக்கூடிய வந்துட்டு ஒரு உத்தரவாதங்கள், இவை அனைத்துமே நடைமுறைகள் செய்யப்படாத ஒன்று. அரசாங்கங்கள் நம்மளை ஏமாற்றுகின்றன என்கிற ஒரு பயம் மக்களிடம் வந்துவிட்டது. இந்த பயத்தை கூடங்குளம் விஷயத்தில் மட்டுமல்ல, அரசாங்கம் எது சம்பந்தமாக உறுதிமொழி கொடுத்தாலும் அதை பின்பற்ற மாட்டார்கள். ஐவாஷ்கா ஒன்று பண்றாங்கன்னு தோணுது. அதனால் இவர் சொல்ற மாதிரி எல்லாம் வந்து எதுலையுமே உத்தரவாதம் இல்லை, எதுலையுமே இது இல்லைன்னா மக்கள் ஒவ்வொரு இடத்திலும் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க சொல்வது உண்மைதானா, அதுக்கு நீங்க ப்ரூஃப் கொடுங்க. நீங்க அதாவது இந்த இதை பத்தி கேட்கறாங்க, விபத்து நடந்தா என்ன நஷ்ட ஈடு கொடுப்பீங்க? பிரைம் மினிஸ்டர் எழுதியிருக்காரு சார் வந்துட்டு அணுசக்தி துறைக்கு இந்த விஷயத்தை பத்தி நீங்க கிளாரிட்டி இல்லாம இருக்கீங்கன்ட்டு. அந்த லெட்டர் வந்து பப்ளிஷ் ஆகுது இன்னைக்கு வந்துட்டு. இவ்வளவு விஷயங்களை மறைச்சு ஒன்னா பண்ணிட்டு இப்போ வந்து எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நியாயம் இல்லை சார். தொடர்ந்து பேசலாம் சார். சொல்லுங்க. அதாவது போர் என்றால் மக்கள் கொல்லப்படுவது இயல்புதான் என்ற கருத்து போலதான் இதுவுமா? இல்லைங்க. அதாவது சகோதரர் மனிஷபுத்திரன் சொன்னார், பிரைம் மினிஸ்டர் எழுதி கேட்கிறார், இது நமக்கு வந்து அங்க விபத்து ஏதாவது ஏற்பட்டா நஷ்ட ஈடை பத்தி எவ்வளவு வெளிப்படையா காங்கிரஸ் இருக்குன்னு பாருங்க. பத்திரிகையில வர அளவுக்கு நாங்க வெளிப்படையா இருக்கோம். நாங்க ஒண்ணு எதையும் மறைக்கல. அதுதான் சாருக்கு சொல்ல விரும்புறேன். நான் மனிஷபுத்திரன் சாருக்கு சொல்றது நான் என்னன்னா, நாங்கள் வெளிப்படையாக இருக்கிறோம். எங்க பிரதம அமைச்சரே அந்த துறை சார்ந்த அமைச்சரை கேட்கிறார், விபத்து ஏற்பட்டால் எப்படி என்று மக்களுக்கு பயங்கரமாக அறிவிக்கிறோம். நாங்க மறைச்சு பண்றோம்னு அவர் முதல்ல சொன்னார். இப்ப அவரே ஒத்துக்கிட்டாரு, பிரைம் மினிஸ்டர் கேட்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்ப எவ்வளவு வெளிப்படையா இருக்கும். அதே மாதிரி உலக அணு உலை கழகம் வந்து அதுல சரியா முறையாக இது செய்யலன்னு சொன்னாரு. கிடையவே கிடையாது. உலக அணு உலை கழகங்கள் வந்து தீர அதை சர்ச் பண்ணி அதனுடைய முழு பாதுகாப்பை உறுதி செய்ததற்கு பின்னால் தான் அங்கே நாங்கள் ரியாக்டர்ல ஃபியூல் நிரப்பறதுக்கு அரசாங்கம் அனுமதியே கொடுத்தது. இங்க இருக்கக்கூடிய இந்திய அணு விஞ்ஞான கழகம் கூட அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்ததற்கு பின்னாலே தான் கொடுத்தது. பிரதம அமைச்சரே ஒரு விஷயத்தை இப்படி டீப்பா கேட்டு பத்திரிகையில பிரசுரம் பண்றோம்னா நாங்க அதுல எவ்வளவு முழுமையா மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு அரசாங்கம். பேசிட்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. வணக்கம். உள்ளது உள்ளபடி லைன் கொடுங்க சார். சார் வணக்கம், தொடர்பு இருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை விரைவா பதிவு செய்யுங்க. பேசுங்க, கொடுங்க லைன். சார் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. சார் சொல்லுங்க திரு மனிஷபுத்திரன், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. அதாவது வந்து விபத்தே ஏற்படாது, முழு பாதுகாப்பு பண்ணிட்டோம். எந்த காரணத்து கொண்டு பூகம்பம் வந்தாலும் விபத்து ஏற்படாது, சுனாமி வந்தாலும் ஏற்படாது அப்படின்னு மக்கள்கிட்ட பேசுறாங்க. சம்பந்தப்பட்ட துறைக்கு எழுதி விபத்து ஏற்பட்டா என்ன கொடுக்கறதுன்னு கேட்கிறாங்க. எதை சார் எடுத்துக்கணும் நீ சொல்லுங்க. ஒரு அரசாங்கம் என்பது மக்கள் இரண்டாவது இவர் சொன்ன மாதிரி வெளிப்படையா அவங்க வந்து இந்த இதெல்லாம் அறிவிக்கல.
இந்த துறைக்கு எழுதப்பட்ட கடிதம் யாராலோ லீக் செய்யப்பட்டு பத்திரிகைகள் வெளிவந்தது. இல்லைங்க இல்ல, இவங்க இதை அறிவிக்கவே இல்லை. இதே கேள்வியை உதயகுமாரும் அந்த மக்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு ஏற்பாடு சம்பந்தமாக. அதற்கெல்லாம் மனுப்பலான பதில்கள் தான் இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றன. பத்திரிகைகள் அந்த கடிதம் வந்தபோது அது எல்லோருக்கும் ஒரு ஷாக். அது ஒரு பெரிய செய்தியாக வெளிவந்தது. பிரதமர் அலுவலகம் நேரடியாக பத்திரிகை செய்தியாக அதை கொடுக்கவில்லை. அந்த கடிதம் வெளியிடப்பட்டது. யாரால் வெளியிடப்பட்டது? அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது. பிரதம மந்திரி அதை வெளியிட்டார். அது ஒரு ரகசிய கடித போக்குவரத்து. அதை இங்கே வெளியிட்டார்கள். அப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த விபத்து பாதுகாப்பு சம்பந்தமான எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லைன்னு நல்லா தெரியுது. கேட்கறாரு, இப்பதான் கேட்கறாரு பிரைம் மினிஸ்டர் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு, என்னப்பா பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்க அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா அணுக்கழிவுகளை பத்தி கேட்டோம்னா அதுக்கு ப்ராப்பரா பதில் இல்லை. அது என்ன பண்ண போறீங்கன்ட்டு இப்படி ஒன்னொன்னுலயுமே ஒரு டார்க் சைடு, ஒரு இருட்டு. இதை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப மக்கள் அச்சத்தை போய்கிட்டோம், மக்கள் பயத்தை போயிட்டோம். சார், விஞ்ஞானிகள்னா ரெண்டு விதமான விஞ்ஞானிகள் இருக்காங்க. ஒன்னு அதிகார வர்க்கத்தினுடைய விஞ்ஞானிகள், இன்னும் மக்களுக்காக பேசக்கூடிய விஞ்ஞானிகள். இன்னைக்கு கூடங்குளத்தை எதிர்த்து பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டாள் பசங்க கிடையாது. உலகம் பூராக இருக்கு. அதாவது இந்திய அரசியல் அதிகாரத்துறையில் முக்கிய பொறுப்பு வகித்த பலரும் இன்றைக்கு அணுசக்திக்கு எதிராக குரல் கொடுத்து. வணக்கம், உள்ளது உள்ளபடி. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க, விரைவா உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஐயா, நான் பேசுறேன். அதாவது திருக்கோணை மலை கொடுக்க இது பண்ணாங்க இலங்கைக்கு. அப்ப நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கல. இப்ப சொல்றாங்க உதயகுமார் அண்ணன் இங்க வாங்குறாங்க சொல்றாங்க அமெரிக்கா கிட்ட இருந்து பினான்ஸ். அது எந்த ஒரு பிரதமர் சொல்ற கருத்து ஒரு 1000 தடவை உறுதியானதா சொல்ல முடியும். சொன்ன கருத்து ஹிலாரி கிளின்டன் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் 13,000 கோடி நாங்க செலவு பண்ணிட்டோம் இந்த அரசாங்கம் மீண்டும் சொல்லிட்டு இருக்குது. 13,000 கோடி உங்களுக்கு அவ்வளவு பெரிய காசுனா 1,85,000 கோடி 1,75,000 கோடி எவ்வளவு பெரிய காசு? அது மக்கள் பணம் இல்லையா? அதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட இருக்குது இன்னைக்கு வரைக்கும்? நன்றி, உங்களுடைய கருத்துக்கு அழைப்பு நன்றி. சொல்லுங்க, இது நீங்கள் செலவழித்த பணம் அதை ஒப்பிட்டு அவருடைய கருத்துக்கு பதிவு செய்திருக்காரு. அதாவதுங்க, அதை ஒப்பிட்டு இதை பேசுவது தவறு என்பது என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியும் 1,76,000 கோடின்றாரு. 1,76,000 கோடி என்பதை அம்பக் என்பதை நான் அவருக்கு முதலிலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு சிபிஐ கேஸ் போட்டிருக்கிறது 30,000 கோடி இழப்பு என்பதான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அவங்க முழுசா படிக்கணும். படிக்காம கொள்ளாம சார் சொன்னார், முதல்ல ஒருத்தர் பேசினவர் புரியாம பேசுறாங்க. காங்கிரஸ்காரங்க அங்கெல்லாம் வெடிக்கலையா, விமானம் வெடிக்கலையா, ரயில் விபத்து ஏற்படலையான்னு காங்கிரஸ்காரங்க சொல்ற மாதிரி அவர் பேசினார் என்றார். இப்ப இவர் எப்படி பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, 1,76,000 கோடி 1,76,000 கோடி 86 கோடி நடந்ததா? இவங்க பார்த்தாங்களா? இவங்க கிட்ட கணக்கு இருக்கா? புள்ளி விவரங்கள் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஏதோ பத்திரிகைகள், ஊடகங்கள் சில தவறான செய்திகளை காங்கிரசுக்கு எதிர்ப்பாக சில இங்கிலீஷ் மீடியாக்கள், தமிழ் மீடியாக்களை நான் சொல்ல மாட்டேன், இங்கிலீஷ் மீடியாக்கள் செய்கின்ற அந்த சதி வேலைகளுக்கு நம்முடைய சகோதரன் மணிசபுத்திரன் கூட அதுக்கு பலியாகிட்டார் என்றுதான் என்னுடைய சதி வேலையாக கூறப்படுகிறது. அதான் சொன்னாங்க. நீங்க பாத்தீங்களா இழப்பு ஏற்பட்டுச்சா? அப்புறம் நீதிமன்றம் சில விசாரணை கொண்டு போய் இன்னைக்கு பெரிய அளவுக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஊழலையே விடுங்க. நீங்க இந்த இது வேற டாபிக் நம்ம இதுக்கே வருவோம். அவங்க சொல்ற இல்ல நான் என்ன சொல்றேன், இதுக்கு டைரக்டா உள்ள இன்னொரு விஷயத்தை இது வேற மாதிரி போகுது. அரசாங்கம் இன்றைக்கு எத்தனை துறைகளில் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்களை விரயம் செய்திருக்கிறது என்பதற்கு ஏராளமான புள்ளிவரங்கள் இருக்கின்றன. மக்களுக்கு எந்த நலனும் தராத பல திட்டங்களில் ஏராளமான பணம் இன்றைக்கு செலவிடப்படுகிறது. ராமர் பாலம் திட்டம் கொண்டு வந்தாங்க, எதிர்ப்பு கைவிட்டாங்க. அதுல இருந்து செலவிடப்பட்ட பணத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த கணக்கும் கிடையாது. கைவிட்டீங்கல்ல. என்னன்னா, இது செலவழிக்கப்பட்ட பணம், இதெல்லாம் மக்களோட பணம் சார். மக்கள் சொல்றாங்க எனக்கு வேணான்ட்டு. அப்புறம் இந்த கூடங்குளம் ப்ராஜெக்ட் வச்சு நீங்க தமிழ்நாட்டோட மின்சார பிரச்சனையை தீர்ப்போம்னா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லை. தமிழ்நாட்டோட மின்சார தேவை எவ்வளவு, அதை எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க, அதுல தமிழ்நாட்டோட பங்கு என்ன, எவ்வளவு வருஷங்கள் அது கிடைக்குங்கிறதெல்லாம் ஆதாரபூர்வமா டெக்னீஷியன்ஸ், தொழில்நுட்பவாதிகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. ஆக ஒரு உருப்படாத ஒரு ப்ராஜெக்டுக்காக இவ்வளவு பெரிய வேலையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திட்டத்தினால பல அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் இருந்திருக்கு, பல பேருக்கு பலவிதமான ஒரு மறைமுக ஆதாயங்கள் இருந்திருக்கு. அதுக்காக இன்சிஸ்ட் பண்றாங்க. இதுக்கே சார் நாங்க விலை கொடுக்கணும், இது எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்க சொல்றோம். எங்க பணம் சார், இது ஜனங்களோட பணம். இது மக்களுடைய வரி பணம் தான் மக்களுக்கு செலவு செய்யறதுன்றதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. நீங்க 10 கிராம் தங்கம் கொடுத்தாதான் 8 கிராம்ல இந்த நகையே கிடைக்கும். செய்கூலி சேதாரம்லாம் இருக்கு. மக்களுக்கு நன்மைன்னு செய்ய போகும்போது சில மக்களே செய்கூலி சேதாரமா இல்ல சார், இருங்க நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க. மக்களுக்காக செய்கின்ற போது சில விஷயங்களில் எங்க தலைவர் ராஜீவ் காந்தியே சொன்னார்,
நாங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து 100 ரூபாய் கொடுத்தால் கீழே போகும்போது அது குறைந்து 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 போகிறது என்று காங்கிரஸ் தலைவர் தான் பகிங்கரமாக நாங்கள் ஊழலுக்கு எதிர்ப்பான இயக்கமே காங்கிரஸ் இயக்கம் தான். அதை மனுஷபுத்திரனே ஒத்துக்குவார். நாங்க அதெல்லாம் எங்களை அவங்க கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இந்த நாட்டுக்கு நாங்க சுதந்திரத்தை மட்டும் வாங்கி கொடுக்கல. இந்த நாட்டு மக்களுக்கு 60 ஆண்டு காலமாக இன்றைக்கு இந்தியாவை பொருளாதாரத்திலே உயர்த்தி காட்டி நேரு பிரான் போட்ட அந்த அடித்தளம் இன்றைக்கும் கீழே சரிந்து விடாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருப்பவர்கள். ஆகவே இவங்க சொல்றாங்க மனுஷனுடைய மக்களுடைய பணத்தில், வரி பணத்தில் தான் செய்ய முடியும், யாரும் வீட்டில இருந்து கொண்டாந்து பண்ண முடியாது. இன்னொரு கருத்து சொன்னார், இப்பதான் பிரைம் மினிஸ்டர் தூக்கத்துல இருந்து, அவர் தூங்குற பிரைம் மினிஸ்டராக இருந்திருந்தால் இந்த 8 ஆண்டுகளிலே உலக அளவிலே பொருளாதாரத்திலே 2வது இடத்திலே இந்தியாவை கொண்டு வந்திருக்க முடியுமா என்பதற்கு பொருளாதார இயக்கங்கள் தனியா நம்ம மற்றொரு விவாதத்தில் பேசலாம். இப்ப இந்த போராட்டங்கள் குறித்து தானே பேசுறோம். சொல்லுங்க திரு மனுஷ், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. அதுக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஐயா சொன்னதுல, காங்கிரஸ் தான் ரொம்ப ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா அவங்க அண்ணா சாரோட போய் போராட்டத்தில் உட்காரணும், அரவிந்த் கெஜ்ரிவாலோட போய் உட்காரணும். சரியா? இன்னும் சொல்ல போனால் ஊழலுங்கிற விஷயம் இந்தியாவில் இவ்வளவு பாப்புலராக பேசப்பட்டதுக்கு காங்கிரஸ் தான் காரணம். மேலே இருந்து கீழே வர்றப்போ குறைஞ்சி போகிறத பற்றி ராஜீவ்காந்தி சொன்னாருன்னு சொன்னார். எப்படி குறையுது? இவ்வளோ வருஷம் ஆட்சியில் அதை தடுக்க நீங்கள் என்ன பண்ணீங்க? காங்கிரஸோட 8 வருஷம் ஆட்சியில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விலைவாசி திண்டாட்டமும் வறுமையும், இன்னும் சொல்ல போனால் கடுமையான ஒடுக்குமுறைகளும் இந்தியா முழுக்க நடந்திருக்கு. விவசாயிகள் 2 லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சார். இந்தியாவில் எந்த பீரியடில் நடந்திருக்கு? ஸோ அதனால் ஐயா மேலே எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு. அவர் இந்த ஷோ முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மாறா என்று சொல்லக்கூடாதுன்னு நான் நம்புறேன் வந்துட்டு. அதனால சமூக முத்துகிருஷ்ணன் அவருடைய கருத்துக்களை பதிவு இணைப்பில் இருக்காரு. வணக்கம் திரு முத்துகிருஷ்ணன் ஐயா. வணக்கம். இந்த போராட்டங்கள் குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யுங்க. நான் அந்த ஷோவை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அழுத்தமான விவாதம் அதில் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு உண்மையிலே ஒரு பக்கம் இதை கேட்கும்போது பெரும் சிரிப்பாகத்தான் வருது. நான் இங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டே தான் அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நண்பர் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் இங்க இருக்கார். அவர் பேசுறதெல்லாம் ஏதாவது காலத்துக்கு பொருத்தமாக இருக்கிறதா? காலம் மாறிவிட்டது என்பதை காங்கிரசுக்கு உணர்த்த வேண்டிய இடத்தில் தான் இந்த நாடு இருக்கிறது. காங்கிரஸ் என்று இல்லை, மனுஷபுத்திரன் குறிப்பிட்டது போல் கம்பெனியாக செயல்படும் கட்சிகளின் காலம் முடிவுக்கு வருகிறது என்பதை இந்த போராட்டங்கள் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. நான் அவருடைய பேச்சுக்குள்ள இருந்தே சில உதாரணங்களை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ராஜீவ்காந்தி சொன்னதைத்தான் நாங்களும் சொல்றோம். நேருனோட கொள்கைகளை எல்லாம் அடகு வைத்து விட்டீர்கள் என்பதை தான் மீண்டும் மீண்டும் உங்களுடைய திட்டங்களும் உங்களுடைய அறிவிப்புகளும் அமல்படுத்திக்கிட்டே இருக்கின்றது. அதைத்தான் இங்கே உணர்த்திக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் நேரு என்பவர் இங்கே இந்த நாட்டிலே இந்த பொதுத்துறைகள் இந்தியாவினுடைய கோவில்கள் என்று நிறுவினார். இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிஜேபி அரசுகள் பொதுத்துறைகளை ஒவ்வொன்றாக ஏலம் போட்டு கூவி விற்கித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் நேருவை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், நிறுத்தி விடுங்கள். இதே ராஜீவ்காந்தி சொன்னதைத்தான் மீண்டும் சொல்கிறோம். ஒவ்வொரு திட்டத்திலும் நீங்கள் போடுகிற ஒதுக்கீடு கீழே போய் செல்வதில்லை, அது அந்த ஊரிய துறைகளில் செலவிடப்படுவதில்லை. எல்லாம் யார் யார் பைகளிலோ நிரப்பப்படுகிறது. யார் யார் பைகளிலோ நிரப்பப்படுகிறது என்பது ஆதாரப்பூர்வமாக இன்றைய ஊடகங்கள் எடுத்து வைக்க தொடங்கி இருக்கிறது. ஒரு காலத்தில் ஊதுகுழலாக இருந்த ஊடகங்கள் எல்லாம் இன்று படித்தவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். படித்தவர்கள், சிந்திப்பவர்கள் இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆயுதங்களை, ஆர்டிஐ போன்ற ஆயுதங்களை மிக துல்லியமாக பயன்படுத்தி இந்த உண்மைகளை எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அதை பற்றி நான் இங்கு பேச வேண்டாம். நாம் இன்று கூடங்குளை பற்றி பேசவிருக்கிறோம். அதனால் நாம் கூடங்குளத்தை பற்றி பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லாமல் அந்த கேள்விகளை எல்லாம் இவர்கள் தொடர்ச்சியாக இந்த தேசத்துக்கு எதிரானது, இது இவங்க தேசத்துக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு எல்லாவற்றையும் திசை திருப்ப மட்டுமே முயற்சி செய்கிறார்களே தவிர இவர்கள் அதே வேளையில் இவர்கள் பாத்தீங்கன்னா பிஜேபியும் காங்கிரஸும் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டி கொள்ளும் போது அதுக்கு வரையறையே கிடையாது. ஆனா மக்கள் இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விகள் எல்லாம் தேசத்துக்கு எதிரானது, இதுக்கு எதிரானது, அதுக்கு எதிரானது. பிரச்சனை என்னன்னா இந்த 2 அரசியல் கட்சிகளுமே பிஜேபி காங்கிரஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கூடகுளம் தொடங்கி, போஸ்கோ தொடங்கி, வடகிழக்கு தொடங்கி பல பிரச்சனைகளில் மக்கள் கேட்கக்கூடிய ஆதாரமான கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லாமல் இன்னொரு புறம் ஜனநாயகம் வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை எல்லாம் இவர்கள் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கேள்வி கேட்பவன் ஏஜென்ட், எல்லாரும் ஏஜென்ட், இவங்க மட்டும்தான் கம்பெனி, மற்றவங்க எல்லாம் ஏஜென்ட். இது என்ன போக்குன்னே தெரியல. இன்னைக்கு கூடங்குளத்தை பொறுத்தவரை நீங்க மற்ற கேள்விகளை எல்லாம் விட்டு விடலாம். இன்னைக்கு ஏஇஆர்பி அணுசக்தி கட்டுப்பாடு துறையினுடைய தலைவராக இருந்தவர் கோபாலகிருஷ்ணன்.
அணுசக்தி துறையினுடைய தலைவர் பதவி என்பது ஒரு சாதாரண ஏதோ குப்பன் சுப்பன் ரோட்ல ஒரு கொய்யாப்பழம் விற்கிற அம்மாவோட பதவி அல்ல. அது ஒரு இந்த தேசத்தின் மிகப்பெரிய பதவி. அது நண்பருக்கு நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். அப்ப ஏஇஆர்பியோட தலைவராக இருந்த கோபாலகிருஷ்ணன் 1993 95 வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அணுசக்தி துறையினுடைய கட்டமைப்பை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஆய்வை நிகழ்த்தினார். நானோ மனுஷபுத்திரோ நிகழ்த்தவில்லை. அப்ப அந்த ஆய்வுல அவர் 1993 95 வரை 2 வருடங்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அணு உலைகளை அவர்களுடைய ஏஇஆர்பியினுடைய சிப்பந்திகளோடு சென்று சுற்றி பார்த்து அதில் அவர் வருடத்துக்கு இந்திய அணு உலைகளில் 147 விபத்து 93லயும் 130 விபத்து 94லயும் நடந்ததை ஒரு மாபெரும் அறிக்கையாக எழுதி இதே அணுசக்தி வாரியத்திடம் கொடுத்தார். அந்த அணுசக்தி துறை அந்த அறிக்கையை கிடப்பில் போட்டது. இன்று வரை அந்த அறிக்கை பொது விநியோகத்திற்கும் வரவில்லை. அதன் மீது நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை அவரே பகிரங்கமாக வெளியே வந்து ஃப்ரண்ட் லைன் இதழில் கட்டுரையாக எழுதினார். நன்றிங்க முத்துகிருஷ்ணன், உங்களுடைய கருத்திற்கும் எங்களுடைய நிகழ்ச்சி உங்களுடைய பதிவு செய்தமைக்கு நன்றிங்க. அதாவதுங்க சார், நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கலாம். நிகழ்ச்சியோட நேரமின்மை எழுதி கொண்டு ஒரு சில வரிகள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லி முடியுங்க சார். அட்டாமிக் எனர்ஜியினுடைய தலைவராக இருந்த கோபாலகிருஷ்ணன் சில அறிக்கையெல்லாம் கொடுத்தாருன்னு நம்முடைய சகோதரர் சொன்னார். சரி, அணு உலையால தான் ஆபத்துன்னு சொல்லக்கூடிய அந்த சகோதரரை பார்த்து கேட்கிறேன், இன்றைக்கு நிலக்கரியிலிருந்து எடுக்கக்கூடிய மின்சாரத்தில் நிலக்கரி சுரங்கங்களில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் செத்து மடிகிறார்களே, அதை பற்றி ஏன் இவர்கள் யாருமே பேசுவதில்லை? அதிலிருந்து தான் மின்சாரம் கிடைக்குது. அந்த மின்சாரம் அங்கே, அது மட்டும் மனித உயிர்கள் இல்லையா? அந்த மின்சாரம் மட்டும் இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? நம்ம நிலக்கரி ஊழல் குறித்தான விவாதத்தில் அது குறித்தான நிறைய விஷயங்கள், நிலக்கரி ஊழலுக்கு போல நானே நிலக்கரி சுரங்கங்களில் நிறைய விஷயங்கள் பேசலாம். நிலக்கரியை பத்தி மட்டும் பேச மாட்டாங்களா? அது மட்டும் உயிர் இல்லையா? அதுல இறந்து போறாங்களா? அது மட்டும் அந்த சகோதரர் மட்டும் உயிர் கிடையாது. யாருமே பேசலைங்கிறத நான் வன்மையா மறுக்கிறேன். தொடர்ந்து சுற்றுச்சூழல்வாதிகளும் மனித உரிமை ஆர்வலர்களும் அதை பற்றி ஏராளமாக எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அது ஒரு சரியற்ற கருத்து. அது அவர்கள் மனித உயிர்கள் தான். அதில் இருக்கக்கூடிய பொல்யூஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு மெஷர்மெண்ட் கொடுக்கணுங்கிறத பற்றியெல்லாம் நிறைய விவாதங்கள் இங்கே நடந்திருக்கு. ஆனால் நிலக்கரியில் நடக்கக்கூடிய நிலக்கரி விபத்தும் அணு உலை விபத்தும் ஒன்று அல்ல. இதைத்தான் நாங்கள் பேசுகிறோம். அதனுடைய வீச்சு வேறு, இதனுடைய வீச்சு வேறு. ஒரே நேரத்தில் பல்லாயிரம் மக்களை கொன்றளிக்கக்கூடிய, தலைமுறைகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இதையும் ஒரே தட்டில் நீங்கள் வைத்து பார்க்க கூடாது என்பது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நிலக்கரி எடுக்கும் சொல்ல வர்றேன்னா, ஒரு மக்கள் அரசாங்கம் என்பது பன்னாட்டு முதலாளிகளுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் வேலை செய்வதற்கு பதிலாக அது மக்களுக்கு வேலை செய்யும் போதுதான் அது தொடர்ந்து மக்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ளும், மக்களுக்கான ஒரு செயல்பாட்டை மேற்கொள்ள முடியும். மாறாக இவர்கள் பிறருடைய ஏஜெண்டுகளாக தொடர்ந்து செயல்படுகிற வரை தொடர்ந்து இவர்களுக்கு எதிரான கோபமும் போராட்டமும் தொடர்ந்து வெடிக்கும். அதை தவிர்க்க முடியாது. சார், இந்த நிலக்கரி எடுக்கிறோம்ல, அதுல இருந்து ஏற்படக்கூடிய ஒரு திரவ பொருள் தான் ஓசான் மண்டலத்தில் ஓட்டையை உருவாக்கி இன்றைக்கு பனிப்பாறை உலகத்தையே அழிக்க போகுது. இந்த அணுகுடு கூடத்தை பத்தி இவங்க சொல்றாங்க, கூடன்குள மக்கள் பாதிக்கிறாங்க. அது பாதிக்க போறது கிடையாது, ஆனால் உலகமே அழிய போகுது. சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் பண்ணா 10 ரூபா வேணும். மற்றொரு தலைப்புடன் நாளைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.